நாட்கள் இன்றோடு முடிந்தது. நம்பி வா வெளிச்சம் தேடி வா, நம்பி வா வெளிச்சம் தேடி வா. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது, உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. ஆண்டவரே, இந்த கால நேரத்தில் ஆண்டவரே, எங்கள் சபை மக்கள் மக்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவரே, அவங்களுடைய துக்கத்துக்கு காரணமாக இருக்கிற எல்லா இருள்கள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே விலக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற சாமி. ஆண்டவரே, ஜனங்கள் வெளிச்சத்தை அப்பா தேடி வரணும். ஆண்டவரே, அவங்களுடைய துக்கங்கள் மாற்றப்படுவதற்கு, அவங்க துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறுவதற்கு கர்த்தாவே ஆண்டவரே, அவங்க துக்கங்களுக்கு காரணமாக இருக்கிற எல்லா இருள்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே விலக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெளிச்சத்துக்கு நேராய் கடந்து வந்து அந்த துக்கங்களை எல்லாம் ஆண்டவரே கடந்து வருகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே துக்கங்களை எல்லாம் கர்த்தர் நீர் மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அந்த இருளை விட்டு வெளியே வரணும் சாமி. ஆண்டவரே, உங்கள் குடும்பத்தை அனுபவித்து இருக்கிற எல்லா இருளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அழிக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய துக்கத்திற்கு, கண்ணீருக்கு, வேதனைக்கு, ஆண்டவரே அழுகைக்கு ஆண்டவரே காரணமாக இருக்கிற ஆண்டவரே எல்லா இருளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கால நேரத்தில் ஆண்டவரே பிள்ளைகளுடைய துக்கங்களை எல்லாம் கர்த்தாவே நீ சந்தோஷமாய் மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, துக்கங்களை எல்லாம் மாற்றுங்கப்பா. எந்தெந்த காரியத்தை எல்லாம் குறித்து ஆண்டவரே அனுதினமும் துக்கப்பட்டு கொண்டு, வேதனைப்பட்டு கொண்டு, கலங்கி கொண்டு, கஷ்டப்பட்டு ஆண்டவரே மனமடி வாங்கி கொண்டும் இருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த துக்கத்தை எல்லா கர்த்தரை சந்தோஷமாய் மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துக்கங்களே இல்லாமல் போக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாடி எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே எந்த ஒரு துக்கமும் இருக்கக்கூடாது சாமி. ஆண்டவரே, எந்த துக்கமும் இருக்கக்கூடாது சாமி. அப்பா, துக்கம் இல்லாத கர்த்தாவே சந்தோஷமான வாழ்க்கையை வாழுகிறவர்களாய் கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதற்கு அந்த துக்கத்திற்கு காரணமாக இருக்கிற எல்லா இருள்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆண்டவரே, ஜனங்கள் அந்த இருளிலே வாழணும்னு ஆசைப்படக்கூடாதுப்பா. அந்த இருளுக்குள்ளே இருக்கணும்னு இருக்கிறதே விரும்பக்கூடாது சாமி. ஆண்டவரே, அந்த இருளிலிருந்து வெளியே வந்து ஆண்டவரே வெளிச்சத்துக்கு வந்து ஆண்டவரே துக்கங்கள் எல்லாம் மாற்றப்படுவது, சந்தோஷமாய் வாழவும் ஆண்டவரே அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் வெளிச்சத்துக்கு நேராய் நடந்து வரணும். ஆண்டவரே, வெளிச்சத்துக்கு நேராய் கடந்து வரணும் சாமி. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அந்த இருளை விரும்பக்கூடாது சாமி. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இருளிலிருந்து ஆண்டவரே வெளியே வர முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே இந்த கால நேரத்தில் நீர் தொட்டு கர்த்தாவே அந்த இருளிலிருந்து கர்த்தர் நீர் தூக்கி எடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இருளிலிருந்து வெளியே எடுத்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய ஆண்டவரே துக்கங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நீங்க சந்தோஷமாய் மாற்றி ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த கால நேரத்தில் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. இயேசுதான் நீதியின் கதிரவர், அவர் உனக்காக உதயமானார் உலகத்திலே. இயேசுதான் நீதியின் கதிரவர், அவர் உனக்காக உதயமானார் உலகத்திலே. நம்பி வா வெளிச்சம் தேடி வா, நம்பி வா வெளிச்சம் தேடி வா. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது, உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. துன்பமா
நினைத்து ஆண்டவரே பயந்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து கர்த்தாவே ஆண்டவரே நீர் அவங்களை வெளியே கொண்டு வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்கள் குடும்பத்துக்கு எதிராக அடிக்கிற ஆண்டவரே உங்கள் குடும்பத்துக்கு நேராக அடிக்கிற ஆண்டவரே அந்த பிள்ளையை பார்த்து ஆண்டவரே யாரெல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறார்களோ எதையெல்லாம் குறித்து பயந்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே இந்த பயத்தை எல்லாம் கர்த்தர் நீங்க நீக்கி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற சாமி. ஆண்டவரே எதெல்லாம் குறித்து பயப்படுறாங்களோ ஆண்டவரே சொந்த வாழ்க்கையை குறித்து ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவரே பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை குறித்து ஆண்டவரே எப்போ என்ன ஆகும்னு தெரியாமல் ஆண்டவரே பயந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே அந்த கால நேரத்தில் நீர் சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு நேரம் அடித்து கொண்டிருக்கிற எல்லா புயல் காற்றுகளையும் ஆண்டவரே எல்லா காற்றையும் கத்த நீங்க ஓய பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு காற்றையும் கத்த நீங்க ஓய பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற சாமி. ஆண்டவரே அவங்க குடும்பத்துக்கு நேரம் அடித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அந்த புயலை பார்த்து அந்த காற்றை பார்த்து ஆண்டவரே பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற சாமி. அந்த பயத்தை எல்லா கத்தரை நீக்கி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே நீர் இருந்து ஆண்டவரே கத்தர் அவங்களுக்கு துணையா இருந்து கத்தரை உதவி செய்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எதெல்லாம் குறித்து பயந்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே அந்த ஒவ்வொரு காரியத்தில் இருந்து கர்த்தாவே அந்த பயத்தை எல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவரே அந்த புயலை அடக்குவதற்கு ஆண்டவரே அந்த புயலை ஓய பண்ணுவதற்கு ஆண்டவரே கர்த்தர் நீர் இருக்கிறீர் என்பதை அந்த ஜனங்களுக்கு உணர்த்தி ஆண்டவரே அவங்க மனதில் காணப்படுகிற மனதின் ஆழத்தில் இருக்கிற ஆண்டவரே எல்லா பயத்தையும் கர்த்தர் நீங்க எடுத்து மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கப்படுகிற காணிகள் எல்லாம் ஆண்டவரே எல்லா பயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆண்டவரே அவங்களுடைய அடுத்த நிலைக்கு போக முடியாமல் அந்த பயத்திலே முடக்கி வைத்திருக்கிற எல்லா வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த காரியத்தை குறித்து பயந்து அந்த காரியத்தை விட்டு வெளியே வர முடியாமல் ஆண்டவரே அந்த காரியத்துக்கு எதிரே நடக்காமல் ஆண்டவரே அந்த காற்றிலே முடங்கி கொண்டு போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தர் நீ சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த பயத்தை எல்லாம் நீக்கிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த பயம் அவர்களை அதே இடத்துல நிறுத்தி விடுமே சாமி. முன்னேற முடியாமல் ஆக்கி விடுமே சாமி. ஆண்டவரே அந்தந்த காரியத்தில் அவங்க சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனையை மேற்கொள்ள முடியாமல் ஆக்கி விடுமே சாமி. ஆண்டவரே அதை கர்த்தர் நீங்க மாற்றுங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய மனதின் ஆழத்திலும் இருக்கிற பயத்தை நீக்கி போட்டு ஆண்டவரே அவங்களுக்கு எதிரே அடித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே புயல் காற்று எல்லா கத்தாவே இந்த கால நேரத்தில் நீர் ஓய பண்ணி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் கத்த நீங்க அவர் ஆசீர்வாதத்தை இந்த கால நேரத்தில் அப்பா நீர் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. எழுந்து வா போதும் பயந்தது, எழுந்து வா போதும் பயந்தது, உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது, உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காத்தடிச்சா கையில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காத்தடிச்சா கையில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நீ சுமக்க இனி தேவையில்லை, நீ சுமக்க இனி தேவையில்லை. ஒரு சுகவாழ்வு என்னால் துளித்தது, ஒரு சுகவாழ்வு என்னால் துளித்தது. நீ சுமக்க இனி தேவையில்லை, நீ சுமக்க இனி தேவையில்லை. ஒரு சுகவாழ்வு என்னால் துளித்தது, ஒரு சுகவாழ்வு என்னால் துளித்தது. ஆண்டவரே இந்த கால நேரத்தில் அப்பா எங்களுடைய பாரங்களையும் எங்களுடைய பிரச்சனைகளையும் எங்கள் வேதனையும் கத்தாவே நீர் சுமந்து கொண்டு இருக்கிறீரே சாமி. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை காணப்படுகிற ஆண்டவரை எல்லா பலவீனங்கள் ஆண்டவரை எல்லா சுகவீனங்களை எல்லாம் கற்று இந்த கால நேரத்தில் நீர் மாற்றி போட்டு ஒரு சுக வாழ்வு இந்த கால நேரத்தில் ஒவ்வொருத்தர் குடும்பத்திலும் துளிர்க்க வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை எப்படிப்பட்ட ஆண்டவரை வேதனையோடு ஆண்டவரை எப்படிப்பட்ட
எப்படிப்பட்ட சுகமின்மையோடு ஆண்டவரே இருக்காங்களோ ஆண்டவரே அவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் சந்திப்பீராக. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு சுக வாழ்வு துளிர்க்கட்டும் ஐயா. இந்த காலை நேரத்தில் அப்பா ஒரு சுக வாழ்வு இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருத்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தின் வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஆண்டவரே சுக வாழ்வு ஆண்டவரே துளிர்க்க செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே நீர் துளிர்க்க செய்வீராக. இந்த காலை நேரத்தில் சுக வாழ்வை கத்து நீங்க துளிர்க்க செய்யுங்கப்பா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு சுக வாழ்வு துளிர்க்கட்டும். இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே பிள்ளைகள் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா பலவீனங்களை மாற்றுங்க. ஆண்டவரே இந்த பலவீனத்தினால் காணப்படுகிற வேதனையை மாற்றுங்க. அந்த பலவீனத்தினால் வருகிற கஷ்டத்தை மாற்றுங்க, கண்ணீரை மாற்றுங்க. ஆண்டவரே வீண் செலவுகளை மாற்றுங்க. ஆண்டவரே இந்த சுகவீனத்தினால ஆண்டவரே அநேக காரியங்களை எழுது கொண்டு இருக்கிறோமே சாமி. ஆண்டவரே அநேக வேலையெல்லாம் பாதியிலே நிற்குதே சாமி. ஆண்டவரே இந்த பலவீனத்தினால இந்த சுகவீனத்தினால செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் ஆண்டவரே முன்னேற்றத்துக்குரிய அநேக காரியங்கள் எல்லாம் அப்படியே ஆண்டவரே தடைப்பட்டு போய் நிற்கிறதே ஐயா. இந்த கால நேரத்தில் எல்லாம் கத்த நீங்க மாற்றி போட்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே சுக வாழ்வு ஆண்டவரே துளிர்க்க செய்ய வேண்டுமானார்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு சுக வாழ்வு துளிர்க்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே சுக வாழ்வு கர்த்தாவே இந்த கால நேரத்தில் துளிர்க்க செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு நாள் பலவீனத்தோடு வியாதியோடு ஆண்டவரே மருத்துவமனைக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடாது சாமி. ஆண்டவரே இந்த பலவீனங்களை எல்லாம் மாற்றுங்க, சுகவீனங்களை எல்லாம் மாற்றுங்க. ஆண்டவரே ஆண்டவரே உச்சம் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் ஆண்டவரே நல்ல ஒரு சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே எல்லாத்தையும் கத்துனீங்க நல்ல சுகத்தை கத்துனீங்க தந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் ஆண்டவரே ஒரு சுக வாழ்வை கர்த்தாவே நீ துளிர்க்க செய்ய வேண்டுமானார்கள் ஜெபிக்கிறேன் பாப்பா. நீ சுமக்க இனி தேவையில்லை, நீ சுமக்க இனி தேவையில்லை. ஒரு சுக வாழ்வு என்னால் துளித்தது, சுக வாழ்வு என்னால் துளித்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை, என் இயேசு நாம சொல்லாமல் மீட்பு இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை, என் இயேசு நாமம் சொல்லாமல் மீட்பு இல்லை. கூப்பிடு இயேசு இயேசு என்று, கூப்பிடு இயேசு இயேசு என்று, உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவா, உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவா. கூப்பிடு இயேசு இயேசு என்று, கூப்பிடு இயேசு இயேசு என்று, உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவா, உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவா. ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் அப்பா எங்கள் பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவரே உம்மை நோக்கி எந்தெந்த விஷயத்துல எல்லாம் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறாங்களோ, யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஆண்டவரே எந்தெந்த காரியத்துக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஆண்டவரே அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தாவே ஆண்டவரே அந்த காரியத்தில் உள்ள எல்லா குறைகளையும் கர்த்தாவே நீக்கி போட வேண்டுமானார்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் மக்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே நீ நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டுமானார்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா குறைகளையும் கர்த்தர் நீங்க மாற்றி ஆண்டவரே நிறைவாய் நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானார்கள் ஜெபிக்கிற சாமி. அப்பா இந்த நாளில் கூட இந்த காலை நேரத்தில் குறைகளை எல்லாம் மாற்றுங்க. ஆண்டவரே சுகத்தில் குறைகள் இருந்தா ஆண்டவரே கர்த்தர் நீங்க சுகத்துல ஆண்டவரே நிறைவாய் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே வேலையில் குறைகள் இருந்தா ஆண்டவரே அந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அவங்க எந்தெந்த காரியத்தில் எல்லாம் ஆண்டவரே குறைவாய் காணப்படுகிறார்களோ, எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரே குறைவு இருக்கிறது, இந்த காரியத்தில் குறைவு இருக்கிறதுன்னு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, ஆண்டவரே அந்த காரியத்தில் எல்லாம் கர்த்தர் ஒரு நிறைவை கட்டளையிட வேண்டுமானாங்கள் ஜெபிக்கிறோம். குறைகளை எல்லாம் இந்த கால நேரத்தில் கர்த்தர் நீங்க மாற்றுங்க. குறைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் சாமி. ஆண்டவரே
தேடி இயேசு வந்தான். இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னான். இழந்து போனதை தேடி இயேசு வந்தான். இளைப்பாறுதல் தரு என்று சொன்னான். எழுந்து வா போதும் பயந்தது, எழுந்து வா போதும் பயந்தது. உன் புயல் காற்று என்னோடு ஓய்ந்தது, உன் புயல் காற்று என்னோடு ஓய்ந்தது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லையே, இயேசு நாம சொல்லாமல் மீட்பு இல்லையே. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லையே, இயேசு நாம சொல்லாமல் மீட்பு இல்லையே. கூப்பிடு இயேசு இயேசு என்று, கூப்பிடு இயேசு இயேசு என்று. உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவா, உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவா. கூப்பிடு இயேசு இயேசு என்று, கூப்பிடு இயேசு இயேசு என்று. உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவா, உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அவன் தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. நம்முடைய இதுவரைக்கும் தீராத குறைகளை கர்த்தர் தீர்க்க விரும்புகிறார். இதுவரைக்கும் என்ன குறை நம்முடைய வாழ்க்கையில் தீராமல் இருக்குதோ அந்த குறையை தேவன் தீர்க்க விரும்புகிறார். இதுவரைக்கும் தீராத குறை பல வருஷமாக, பல மாதமாக, பல வருடங்களாக நம்முடைய வாழ்க்கையில் தீராத இருக்கிற அந்த குறைகளை தேவன் தீர்க்க விரும்புகிறார். இந்த குறைகளை தீர்ப்பதற்கு நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பார்த்தோம். கூப்பிடு இயேசு இயேசு என்று. உன் குறைகள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவாக்குவார். அந்த குறை என்பது தற்காலிகமாக ஏற்படுகிற குறையும் உண்டு, தற்சமயத்தில் ஏற்படுகிற குறையும் உண்டு, மாறாக நீண்ட காலமாக இருக்கிற குறையும் உண்டு, நீண்ட காலமாக இருக்கிற குறையும் உண்டு. தேவன் இன்னைக்கு சொல்கிறது, நீண்ட காலமாக தீராத இருக்கிற அந்த குறைகளை நான் என்ன செய்வேன்னா நிறைவாக்க, அந்த குறைகளை நிறைவாக்குவேன். நமக்கு வழக்கமாக தெரிஞ்ச வேத பகுதி லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இந்த பர்த்திமேயு குருடன் நமக்கு தெரிஞ்ச ஒரு வேத பகுதி. அதுலேருந்து ஒரு சின்ன காரியத்தை மட்டும் உங்கள் நடுவில் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்திலிருந்து நம்ம வாசிச்சோன்னா, பின்பு ஆண்டவராகிய இயேசு எரிகோவுக்கு சமீபமாய் வருகிற போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். இந்த குருடன் என்பது தற்காலிகமாக ஏற்பட்ட ஒரு பார்வை இழப்பல்ல, ஒரு நீண்ட காலமாக இருக்கிற ஒரு பார்வை இழப்பு. நீண்ட காலமாக, குறிப்பாக தாய் எனக்கு அம்மா வீட்டில் பிறக்கும் போதே அவனுடைய பார்வை இழந்தும் இருக்கலாம். ஆக மொத்தம் என்னென்னா, ஒரு நீண்ட காலமாக அவனுக்கு என்ன இல்லை, பார்வை இல்லாமல் இருக்கிறான். ஆனால் அவன்கிட்ட நிறைய காசு இருக்குது. நிறையா நம்ம பிச்சை எடுக்கிறானாக்கா நிச்சயமாக அவன்கிட்ட நிறைய காசுகள் இருக்கும். ஏன்னா காசு வர்ற காசெல்லாம் என்ன செய்வான், அப்படி வச்சுருக்க முடியும். அவன் வாழ்க்கையில் ஒரு குறை நீண்ட நாளாக என்ன செய்யாமல் இருக்குன்னா அது நீங்காமலே இருக்குது. நீண்ட நாளாக நீங்காத ஒரு குறையை தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா இந்த காலை வேளையில் நீக்க விரும்புகிறார். நீண்ட நாளாக நீங்காத இருக்கிற ஒரு குறையை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா நீக்க விரும்புகிறார். வாசிக்கலாம். பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வந்தபோது வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேனாக இயேசு வருகிறார் என்று அறிவிக்கல, நசரேனாக இயேசு போகிறார் என்று என்ன செய்கிறார்னா அறிவிக்கிறார்கள். அப்போது வராருன்னா என்ன அர்த்தம்?
நம்ம கேட்டால் என்ன செஞ்சிருவார், கொடுத்துருவார் அப்படின்றார். ரெண்டாவது, அவர் இயேசு போகிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்க அவர் கடந்து என்ன செய்கிறாரு, போயிட்டார். இப்போ போயிட்ட பிறகு என்ன செய்யறது, சரி விடு அப்படின்னு அவன் என்ன செய்யலைன்னா அவன் இருக்கிறான். நஸ்ரேனாகிய இயேசு வருகிறார் என்று அவன் கேள்விப்படலை, நஸ்ரேனாகிய இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டான். வாசிக்கலாமே. அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாதிருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமை கொடுத்து கொண்டே அவருக்கு பின் சென். அப்போ நீண்ட நாளாக இருக்கிற ஒரு குறை அவன் வாழ்க்கையில் என்ன செய்யுதுன்னா நீங்குது. இதுக்கு அவன் செஞ்ச காரியம் என்ன, 3 காரியம் அவன் செய்கிறான். ஒன்று என்ன, ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். எப்படி கூப்பிடுகிறான் என்றதான் 3 கருத்தை வாழ்க்கையிலேருந்து சொல்லி முடிக்கிறேன். அவன் கூப்பிடுகிறான். எப்போ நம்முடைய குறைவுகள் நிறைவாகும், நீண்ட நாளாக இருக்கிற குறை எப்போ நிறைவாகும்னா கூப்பிடும்போது என்ன செய்யணும், நிறைவாகும். யாரை கூப்பிடணும், யாரை கூப்பிடணுமோ அவரை கூட்ட தான் என்ன செய்யும், நிறைவாகும். அப்போ அவனுக்கு என்ன தெரியுது, என் குறையை நீக்க நான் யாரை அழைக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அவன் குறையை நீக்க யாரை கூப்பிடணும், யாரிடத்துல சொல்லணும் என்று அவனுக்கு என்ன செஞ்சிருக்கு. அப்போ இன்றைக்கி நம்ம குறைகளை நீக்கணும் அப்படின்னா யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கக்கிட்ட சொன்னதான் என்ன செய்யும், குறை நிறைவாகுமே வெளிய சொல்லக்கூடாத நபரிடத்துலாம் நம்ம சொல்லும்போது நம் குறைகள் என்ன செய்யாதுன்னா ஒரு நாளும் அது நிறைவாகாது. அப்போ அவன் சொன்னதை செஞ்ச முதல் காரியம் என்ன, சரியான நபரிடத்தில் அவன் என்ன செஞ்சான், தன்னுடைய குறைகளை அவன் சொன்னான். தன்னுடைய குறைகளை அவன் சொன்னான், இல்லை கூப்பிட்டான். அப்படி சொல்லலாம். யாரை கூப்பிட்டான், எவ்வளவோ ஜனங்க இருக்கிறாங்க, அந்த ஜனங்களை கூப்பிடல. எத்தனையோ வருஷம் எவ்வளவோ பேர் போயிருப்பாங்க, அவர்களை கூப்பிடல. அவனுக்கு தெரியுது, என் குறையை நிறைவாக்க நான் யார்கிட்ட சொல்லணும், இல்லை யாரை நான் கூப்பிடணும், இல்லை யாரை நான் அழைக்கணும் என்று யாருக்கு தெரிஞ்சிருக்குன்னா இந்த பர்த்திமேயு குருடனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு கண்ணு தான் தெரிய தவிர ஆனால் மனக்கண்கள் நல்ல தெளிவாக இருக்குது. அவனுக்கு என்ன தெரியல, புறக்கண்கள் தெரியல, ஆனால் அகக்கண்கள் என்ன இருக்குது, அருமையாக தெரிஞ்சிருக்கு. என்ன தெரிஞ்சிருக்கு, என் பிரச்சனை மாறுறதுக்கு, என் குறையை நீக்கிறதுக்கு நான் யார்கிட்ட போகணும், நான் யார்கிட்ட சொல்லணும் அப்படின்றது இன்றைக்கி அவனுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குது. இன்றைக்கி சாதாரண ஒரு குறைகளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா நம்ம வீட்டுக்கு வர்றவங்க கிட்டலாம் நம்ம சொல்லுவோம், இல்லை நமக்கு யார் பழக்கமானங்களோ அவங்க கிட்டலாம் நம்ம சொல்லுவோம், யார் நமக்கு தெரியுமோ அவங்க கிட்டலாம் நம்ம சொல்லுவோம். ஆக மொத்தம் என்னன்னா நம்ம பிரச்சனைகளை பல பேரிடத்துல என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த பர்த்திமேயு குருடனுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கு. என்ன தெரிஞ்சிருக்கு, பல பேர்கிட்ட சொல்றதுனால என் பிரச்சனை என்ன செய்ய போறது இல்லை, மாறப்போறது இல்லை. சொல்ல வேண்டியவர்கிட்ட என்ன செய்யணும், நான் சொல்ல வேண்டும் என்று அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. சொல்ல வேண்டிய இடத்துல என்ன செய்யணும், நான் சொல்ல வேண்டும் என்று அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ இன்னைக்கு நமக்கு என்ன தெரியணும், என்ன பிரச்சனை, என் குறைய நிறைவாக்கணும்னா யார்கிட்ட சொல்லணுன்ற ஒரு தெளிவு, யார்கிட்ட சொல்லணும் என்ற விழிப்பு இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்குமானால் நம்ம குறைகளை கர்த்தர் நிறைவாக்குவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். பட் நம்ம யார்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட சொல்லாமல், யார்கிட்ட சொல்லக்கூடாதோ அவர்கள்கிட்ட நம்ம எவ்வளவுதான் சொல்லிக்கணும் இருந்தாலும் அது என்ன செய்யாதுன்னா ஒரு நாளும் நம்ம குறைவுகளை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்னா நிறைவாக்கவே மாட்டார். மனுஷங்கிட்ட சொல்லிக்கணும் இருக்கிறதுனால பிடிச்சவங்க, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, அப்பா அம்மா, எனிபடி அப்படி மனுஷர்கள் கிட்ட நம்ம
குறைகளை, நம்ம பிரச்சனைகளை, நாம் சந்திக்கிற போராட்டங்களை, நாம் சந்திக்கிற காரியங்களை எல்லாம் மனுஷர்கள் கிட்ட நம்ம சொல்லி கொண்டு இருக்கிற வரைக்கும் அது என்ன செய்யாதுன்னா ஒரு நாளும் அது ஒரு முடிவுக்கு வராது. மாறாக அந்த குறைகளை தேவன் என்ன செய்ய மாட்டார்னா நிறைவாக்கவே மாட்டார். அப்போ இந்த கடவுளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? அவனுடைய உள்ளான மனக்கண்கள் அழகாக தெரிஞ்சிருக்குது. என்ன தெரிஞ்சிருக்குது? என் குறையை யார்கிட்ட நான் சொல்ல வேண்டும். இத்தனை வருஷமாக உட்கார்ந்து நிற்கிறான், பல வருஷமாக உட்காந்து அங்கே பிச்சை கேட்குறான், பல மாதமாக உட்காந்துருக்கிறான். பல பேர் என்ன செஞ்சுருப்பாங்க? அவனை சந்திச்சிருப்பாங்க, பல பேர் அவங்ககிட்ட பார்த்துருப்பாங்க. ஏன் டாக்டர்ஸ் பார்த்துருக்கலாம், நர்ஸுகளை பார்த்துருக்கலாம், மருந்து உள்ளவங்க பார்த்துருக்கலாம். இப்படி பல கூட்டத்தை என்ன செஞ்சுருக்கணும்? பார்த்துருக்கணும். அவன் யார்கிட்டையும் என்ன செய்யலைன்னா தன்னுடைய குறைகளை யார்கிட்டமே அவன் சொல்லலை. ஆனால் யார்கிட்ட சொன்னான்? சொல்ல வேண்டிய நபரிடத்தில் அவன் கரெக்டாக சொன்னான். அப்போ சொல்லக்கூடிய நபர்கிட்ட நம்ம கரெக்டாக சொல்லிட்டோம்னா தேவன் நமக்கு என்ன செய்ய முடியும்னா நம் குறைகளை தேவன் நிறைவாக்க முடியும். நம் குறைகளை தேவன் நிறைவாக்க முடியும். ரெண்டாவது, எவ்வளவு சீக்கிரமாக சொல்லணுமோ அவ்வளவு சீக்கிரமாக சொல்லிடணும். எவ்வளவு சீக்கிரமாய் அவன் சொன்னானோ அவ்வளவு அப்போ அவன் யாருன்னா அவன் காலதாமத்தோடு கூட ஜெபிக்கிறவன் அல்ல, காலதாமதத்தோடு கூட சொல்லுகிறவன் அல்ல, உடனடியாய் அவன் செயல்படுகிறவன், இல்லை துரிதமாய் அவன் செயல்படுகிறவன். இன்னைக்கு துரிதமாய் செயல்படுகிற அனுபவம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையில் பழக்கமாக இருக்குமானால் அவர்களுடைய குறைகளை கர்த்தர் என்ன செய்வார்னா நிறைவாக்குவார். வாசிக்கலாம் தொடர்ந்து அந்த வசனத்தை மீண்டும் 35 நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது, எப்பொழுது? அதை கேட்ட உடனே. இப்போ இந்த இடத்துல ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, வருகிறார் அப்படின்னா கூப்பிடுறது ரொம்ப எளிது. வருகிறாருன்னா சாதாரண ஒரு பிச்சை கேட்குறதா இருந்தால் கூட யார்கிட்ட கேட்பாங்க? வர்றவங்ககிட்ட கேட்பானா போயிட்டவங்க கிட்ட கேட்பாங்களா? வர்றவங்க கிட்ட தான் கேட்பாங்க இல்லையா? ஆனால் அவனுக்கு என்ன இருக்குது? யார்கிட்ட கேட்குறான்? அவன் ஒரு பிச்சை கேட்குறான் இல்லையா? பார்வை எனக்கு வேணும், பிச்சை கேட்குறான். இப்போ அந்த பிச்சை யார்கிட்ட கேட்குறான்னா வர்றவங்க கிட்ட கேட்கல, இருக்கிறவங்க கிட்ட கேட்கல. யார்கிட்ட கேட்குறான்? போகிறவங்க கிட்ட கேட்குறான். அப்படின்னா அவர் போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே அவன் எந்த அளவுக்கு வேகமா, அப்பொழுது, எப்பொழுது? சரி போயிட்டாரு விடு, சரி அப்புறம் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த கால தாமதமாக செயல்படுகிற ஒரு அனுபவம் இந்த பர்த்திமேயு கூட வாழ்க்கையில் இல்லை. இன்றைக்கி எவ்வளோ பேர் உடனடியாக ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே, இல்லை பார்த்த உடனே, இல்லை நினைக்கிற உடனே அந்த உடனடியாக செயல்படுகிற அனுபவம் இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு இருக்குன்னு கேட்டால் தெரியல. ஆனால் நிறைய பேருக்கு என்ன? நாளைக்கு. நிறைய பேருக்கு என்ன? நாளைக்கு, அப்புறமா, சரி பார்த்துக்கலாம், சரி அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்ற அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு ஏன் கர்த்தர் குறைகளை நிறைவாக்கலைன்னா கால தாமதமாக செயல்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்ய முடியாதுன்னா அவங்க குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்க முடியாது. இவன் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண என்ன இருக்கும்? 5 நிமிஷம் தான் என்ன இருக்குன்னா இயேசு போய் என்ன செஞ்சுட்டு பாரு, போயிட்டு பார் அப்படின்னா அவன் எப்படி செயல்படுகிறவன்? உடனடியாக செயல்படுகிறவன். இல்லை என்று சொன்னால் காலத்திலே செயல்படுகிறவன். காலத்திலே உடனடியாக செயல்படுகிறவன். இல்லை என்றால் காலத்திலே அவன் என்ன செய்கிறவன்? செயல்படுகிறவன். எந்த காலத்தில் என்ன செய்யணுமோ அந்த காலத்தில் நம்ம என்ன செஞ்சிடணும்? நாம் அதை கரெக்டாக செஞ்சிடணும். நாம் எந்த காலத்தில் என்ன செய்யணுமோ அந்த காலத்தில் நாம் என்ன செஞ்சிடணும்? அதை சரியாக நம்ம என்ன செஞ்சிடணும். அப்படி நம்ம செய்யாத பட்சத்தில் என்ன இருக்குதுன்னா நிச்சயமாக நம்ம பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம கேடும்போது அது நமக்கு என்ன செய்யாது அப்படின்னா ஒரு நாளும் அது நமக்கு என்ன செய்யாது? நமக்கு அது கிடைக்காது. நமக்கு என்ன செய்யாது? அது கிடைக்காது. எப்போ? காலத்திலே நம்ம செயல்படுகிற பழக்கம், காலத்தில் செயல்படுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னா இருக்கணும். எப்போ செயல்படணும்? காலத்தில் எந்த காலத்தில் செயல்படணுமோ அந்த காலத்தில் நம்ம என்ன செஞ்சிடணும்? அதை செஞ்சிடணும். சோம்பேறி பற்றி ஒரு வசனம் உண்டு. என்ன உண்டு அப்படின்னு சொன்னால், சோம்பேறி அறுப்பு காலத்தில், விதைப்பு காலத்தில் தூங்குறவன் அறுப்பு காலத்தில் பிச்சை கேட்டால் கூட அவனுக்கு கிடைக்காதுன்னு இல்லையா? விதைக்கிற காலத்தில் தூங்கிட்டான்னா அறுப்பு காலத்தில் அவன் பிச்சை கொட்ட கூட என்ன செய்யாது? அவனுக்கு கிடைக்காது அப்படின்னு நீதிமொழியிலே ஒரு வசனம் உண்டு.
விதைக்கிற காலத்தில் என்ன செஞ்சிடணும்? விதைக்கணும். விதைக்கிற காலத்தில் விதைச்சா அறுக்கிற காலத்தில் என்ன செய்யலாம்? அறுக்கலாம். ஆனால் விதைக்கிற காலத்தில் நல்லா படுத்து தூங்கிட்டு சோம்பேறித்தனமாக இருந்துட்டு அந்த காலத்தில் செயல்படாமல் போயிட்டு அறுப்பு காலத்தில் அவன் போய் பிச்சை கேட்டால் கூட அவனுக்கு என்ன செய்யாது? அவனுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஞானி சொல்லுவார். என்ன சொல்லுவார்? ஞானி சொல்லுவார். எதை? அப்போ விதைக்க வேண்டிய காலத்தில் அவன் விதைக்காம மாறாக என்ன அறுப்பு காலத்தில் அவன் பிச்சை கட்ட கூட அவனுக்கு என்ன செய்யாது? அவனுக்கு ஒரு நாளும் அது கிடைக்காது. அப்போ தேவனத்தில் என்ன விரும்புகிறார் அப்படின்னா காலத்தில் நம்ம என்ன செஞ்சிடணும்? செயல்பட்டுடணும். காலத்தில் நம்ம என்ன செஞ்சிடணும்? செயல்படணும். அந்த காலத்தில் செயல்படாமல் நீ எவ்வளவுதான் நீ காரியம் பண்ணாலும் அது என்ன செய்ய முடியாதுன்னா தேவன் என்ன செய்ய முடியாது? அந்த காரியத்தை கர்த்தவனுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க முடியாது. அப்போ காலத்தில் செயல்படுகிற ஒரு பழக்கம் யார்கிட்ட இருக்குன்னா அந்த இருக்குது. என்ன யாருக்கு இருக்குது? அந்த குருடனுக்கு இருக்குது இல்லையா? அவனுக்கு என்ன இருக்குது? குருடனுக்கு இருக்குது. எந்த காலத்தில்? காலத்தில் என்ன செய்யணும்? அவன் செயல்படணும். காலத்தில் அவன் என்ன செய்யணும்? அவன் செயல்படணும். அவன் காலத்தில் செயல்படுகிறவனுக்கு என்ன செய்ய முடியாதுன்னா அவன் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டான். நீதிமொழியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கொஞ்சம் பாருங்கள். 4வது வசனம் 5ஆம் வசனத்தை கொஞ்சம் பாருங்கள். 4வது வசனம், சோம்பல் கையினால் வேலை செய்கிறவன் ஏன் வேலை செய்கிறான்? ஆனால் வேலை செஞ்சு என்ன செய்ய முடியல? இவன் வேலை செய்யாதவன் இல்லை, இவன் வேலை செய்கிறவன். ஆனால் வேலை செஞ்சு என்ன கிட முடியல? சோம்பல் கையினால் வேலை செய்கிறவன். இப்போ வேலை செய்கிறது எதுக்கு? ஏழையை மாற்றுறதுக்கு தான். வேலை செய்கிறது எதுக்கு? வேலைக்கு போகிறது எதுக்கு? வறுமையை மாற்ற, கஷ்டத்தை மாற்ற, துன்பத்தை மாற்ற, துயரத்தை மாற்ற இல்லையா? ஆனால் இங்கே பைபிள் சொல்லுது வேலை செய்கிறான். அந்த வேலையில் அவனுக்கு என்ன கிடைக்கல? நல்ல வருமானம் கிடைக்கல, நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கல. சோம்பல் கையினால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை என்ன செய்ய உண்டாக்க. 2 பேருமே வேலை செய்கிறாங்க. ஆனால் யார் செல்வம், யார் கையில் செல்வத்தை கத்த கொடுக்குறா, யார் கையில் கத்த பணத்தை கொடுக்குறா அப்படின்னு அப்படியே கிராமத்தை சொல்லுவாங்க. செத்தவங்க கையில் வெத்தலை கொடுத்த மாதிரி உட்கார்ந்து செஞ்சுன்னு கிடக்கிறவன ஒரு நாள் அவன் என்ன செய்ய முடியாதுன்னா செல்வத்தை சேர்க்கவே முடியாது. செல்வத்தை சேர்க்கவே முடியாது. சோம்பல் கையினால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை என்ன செய்யும்? உண்டாக்குன்றான். அவன் கையில் கத்தை என்ன கொடுக்குறோம்? செல்வத்தை கத்த விடும்புறான். அப்போ வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ நான் வேலை செய்கிறேன், ஏதோ சரின்னு உட்காந்துக்கிட்டு ஏதோ செத்தவங்களை வெத்தலை கொடுத்த மாதிரி உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருந்தா கத்தர் என்ன செய்ய முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கோடை காலத்திலே சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனையோ லட்சையே உண்டாக்குற மகன்றார். அவன் என்ன செய்ய முடியாது? அவன் ஆசுவத்தை பெற முடியாது. அவன் என்ன செய்ய முடியாது? ஒரு நாள் அவன் ஆசுவத்தை பெற முடியாது. அப்போ இன்னைக்கு ஆசுவத்தை பெறணும்னு சொன்னால் யாராக இருக்கணும்? காலத்திலே செயல்படுறவங்களா இருக்கணும். காலத்தில் செயல்பட. எப்படி செயல்படணும்? சோம்பல் கையாக செயல்படுறதில்ல. எப்படி செயல்படணும்? சுறுசுறுப்புற உடனடியாக. அவன் 2 கருத்துமா இருக்க. உடனடியாக டக்கு டக்குன்னு செய்வான் பாருங்க. வாசிக்கலாம் அந்த 2 வசனத்தை. லூக்காவில் லூக்கா 18 அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்றான். அதட்டினார்கள். அவனோ மிகவும் அதிமனச்சான் கூப்பிட்டான். நீதிமொழி 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. நீதிமொழி 20:4 பாருங்க. சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான். அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் ஒன்றும் கிடைக்காது. என்ன செய்ய மாட்டானா? சோம்பேறி குளிர்றதுன்னு என்ன செய்ய மாட்டானா? உளமாட்டானா? நிலத்தை வேலை செய்ய மாட்டான், நிலத்தை பயிரிட மாட்டான். நிலத்தை என்ன செய்ய மாட்டான்? பயிரிட மாட்டான். என்ன பண்ணி நிற்கிறான்? உட்காந்து படத்துல தூங்கி நிற்கிறான். அந்த படத்துல தூங்கி நிற்கிறவன் அறுப்பு காலத்தில் அறுக்குவான்ல, அப்போ போய் பிச்சை கேட்டால் கூட அவனுக்கு கிடைக்காதான், கொடுக்க மாட்டாரான். சில பேர் கத்தர் பிச்சை கேட்டால் கூட கத்த கொடுக்க மாட்டேங்கிறார். பிச்சை கேட்டால் கூட என்ன செய்ய மாட்டார்? கொடுக்க மாட்டேங்கிறார். ஏன்? எப்போ என்ன வேலையை செய்யணுமோ அப்போ அந்த வேலையை செஞ்சுடு. எப்போ என்ன வேலையை செய்யணுமோ அப்போ சோம்பேறி என்ன செய்ய மாட்டான்? உழ மாட்டான். எப்போ உழணும்? எப்போ அறுப்பு? வேலை செய்ய விதைக்க வேண்டிய நேரத்தில் விதைச்சிடணும், அறுக்க வேண்டிய நேரத்தில் அறுக்கணும். விதைக்க வேண்டிய நேரத்தில் நல்லா தூங்கிட்டு அறுப்பதற்கு போது என்ன செய்யறது? போயிட்டு பிச்சை கேட்டால் கூட அவனுக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. அப்போ இன்னைக்கு ஏன் அநேகரை கத்தர் கொடுக்கல?
அவனும் கேட்குறான், பிச்சை கேட்குறான். ஆனால் அவன் என்ன செய்யலை? கர்த்தர் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அவன் காலத்தில் செயல்படுறவன் இல்லை. அவன் காலத்தில் செயல்படுறவன் இல்லை. காலத்திலே செயல்படலைன்னா கர்த்தர் ஒரு நாள் நம்ம குறைவை என்ன செய்ய மாட்டார்? நிறைவாக்க மாட்டார். அதான் பத்துமை கூட எப்படிப்பட்டவன்? உடனே அவர் போகிறான்னு தெரிஞ்ச உடனே அவர் போயிட்டாரா? ஐயோ போயிட்டார். உடனே இவர் போயிட்டாருன்னு சொல்கிறாரு. எனக்கு இதை சரியாக எடுத்துக்க முடியும். ஆனால் மார்க் வந்து வருகிறாருன்னு சொல்லுவார். வருகிறார்னு இயேசு வருகிறார் என்றவன் கேள்விப்பட்டு அப்படின்னுவா. ஆனால் லோக் என்ன சொல்கிறாரு? வருகிறான்னு அவன் கேள்விப்பட்டு கூப்பிடலப்பா, இயேசு போயிட்டாரு. போயிட்ட பிறகு அவன் என்ன செய்கிறான்? கூப்பிடுறான் போகிறார் என்று. இல்லையா? இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அப்போ உடனே அவன் கேள்விப்பட்ட உடனே, இயேசுன்ற கேள்விப்பட்ட உடனே. அப்போ நம்ம யாராக இருக்கணும்? காலத்திலே செயல்படுறவளாக இருக்கணும். காலத்தை விட்டுட்டு நீ காலம் கடத்தி எவ்வளவு செயல்பட்டாலும் என்ன இருக்காது அப்படின்னு சொன்னால் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது? கிரிய கத்த செய்ய முடியாது. உன் குறைவுகளை நிறைவாக்க முடியாது. நம்பர் 3, விசுவாசம் உள்ளவனாக அவன் இருந்தான். நம்பர் 3, அவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். ஒன்று என்ன சொன்ன? கூப்பிடுறவனாக இருந்தான். ஏன்னா சொல்ல வேண்டிய இடத்துல என்ன செய்யணும்? யார்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட சொல்லணும். சொல்லக்கூடாது, என்ன செய்யவே கூடாது. நம்ம ஒரு நாள் சொல்லக்கூடாது. ரெண்டாவது என்ன? அந்த சொல்றதை எப்படி சொல்லணும்? காலத்தில் சொல்லணும். இல்லையா? மூணாவது எப்படி சொல்லணும்? விசுவாசத்தோட சொல்லணும். விசுவாசத்தோடு சொல்லணும். எப்படி விசுவாசத்தோடு சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாசிக்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். முன்னடப்பார் அதட்டினார்கள். அவனோ என்று இன்னும் சத்தமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று கொண்டு வரும்படி யார்கிட்ட சொன்னார்? அவனை வான்னு சொல்லல. அவனை நீ எழுந்து வாப்பான்னு சொல்லல. தம்மிடத்தில் கொண்டு வரும்படி இயேசு என்ன சொன்னார்? இவங்க கிட்ட சொன்னார். இல்லையா? இவன் சொன்னது யார் காதில் கேட்கணும்? அவன் காதில் கேட்கல. இவன் மார்க் 10:49 படிங்க. 10:49 பாருங்க. மார்க் 10:49 கொஞ்சம் நல்லா இருக்காது. ஏன்னா இந்த லோக்கால சொல்லாத ஒரு விஷயத்தை அங்கே மார்க் சொல்லுவார். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரு. இந்த வசனம் வந்துட்டு லூக்காவில் இருக்காது. எது? இயேசு தமிழ் அழைத்து வர சொன்னார். உடனே அவனை செய்யும் அவன் அவனிடத்தில் வந்து, அப்படிதான் இருக்கும். இல்லையா? இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, இப்போ எதுவும் இல்லை, அவர்கள் போய் அவனிடத்தில் திடன் கொள்ளுப்பா, என்ன செய்ய, இயேசுன்னு அழைக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. இல்லையா? அந்த வார்த்தை யாரும் எழுதலை, லூக்கா எழுதலை. யார் எழுதுறாரு? மார்க் எழுத. அப்போ அந்த மார்க்கை கொஞ்சம் கேட்டுக்குவோம். என்ன கேட்டுக்குவோம் அப்படின்னு சொன்னால், இப்போ வாசி மார்க்கில் வாசி. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன். இல்லையா? இப்போ இவங்க அழைக்கிறாங்களே, இவங்க யாரு? இப்போ இவனை போய் இயேசு கூப்பிட்றாரு வாப்பான்னு சொல்கிறாங்களே, இவங்க யாரு? இப்போதான் கொஞ்சம் பண்ண அதட்டனவங்க. இல்லையா? கொஞ்சம் பண்ண அவனை என்ன செஞ்சவங்க? பேசாதன்னு அதட்டனவங்க. ஆனால் முதல் லோக்கம் என்ன சொல்லிட்டாரு? இயேசு போகிறாருன்னு சொல்லிட்டார். இல்லையா? இப்போ இயேசு போகிறாருன்னாக்க இவன் கூப்பிட்டான், அவங்க திரும்ப அதட்டுறாங்க. திரும்ப என்ன செய்யறாரு? திரும்ப இவன் என்ன அதிகமாக கூப்பிட்டான். இதுக்குள்ள இயேசு எங்கே போயிருப்பாரு? இயேசு வருகிறார்னு மார்க்க சொல்றாரு. ஆனால் லோக் என்ன சொல்றாரு? இயேசு போகிறார் என்று சொல்றாங்க. இல்லையா? இப்போ இயேசு போகிறார். அவன் என்ன செஞ்சான்? தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கன்னு கூப்பிட்டான். உடனே ஜனங்க என்ன சொல்றாங்க? அவன் பேசாத அநேகர் அவனை அதட்டினார்கள். இல்லையா? உடனே நடக்குது, அவன் இன்னும் அதிகமாக என்ன செய்யறான்? கூப்பிடுறான். இல்லையா? இந்த சம்பவங்களுக்குள்ள இயேசு எவ்வளவு போயிருப்பாரு? இன்னும் தூரமா போயிருப்பார். இல்லையா? இன்னும் தூரமா போயிருப்பார். இல்லையா? இப்பதான் வந்து என்ன கேட்கறாங்க? என்ன சொல்றாங்க? இயேசுன்னு அழைக்கிறார் வாப்பான்னு சொல்றாங்க. இல்லையா? இவன் கண்ணு இருந்துச்சுன்னா பார்த்துருக்கலாம். இயேசு கூப்பிடுறாரா இல்லையான்னு இவன் கண்ணு இருந்தா பார்த்துருக்கலாம். இல்லையா? இப்போ யார் நம்மளை கூப்பிடுறது? நம்மளை சிநேகிக்கிறவங்க வந்து ஏதாவது நம்ம கிட்ட சொன்னா நம்ம என்ன செய்யலாம்? ஓகே சரி வா போலாம் அப்படின்னு கூப்பிடலாம். இல்லையா? இப்போ இவங்க யாரு? இவனை சிநேகிச்சவங்க இல்லை. இவங்க எல்லாம் யாரு? இவனை எதிர்த்துவங்க. இந்த பர்த்திமே என்ன செஞ்சவங்க? இவங்க எல்லாருமே எதிர்த்தவங்களா?
இவன் பேசாது இருக்க முடியும் அவன் என்ன செஞ்சவங்க அதட்டினவங்க, அவனை ரொம்ப இதை நடத்தினவங்க. இப்போ அவன் தான் வந்து என்ன சொல்லி கூப்பிடுறான், இயேசுன்னு அழைக்கிறார், வாப்பான்னு கூப்பிடுறானா. இப்ப நண்பர்கள் நினைச்சு ஒருவேளை இதுக்கு முன்னாடி அவங்களோட சண்டை போடணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சண்டை போடாதவன் கூப்பிட்டா என்ன செஞ்சிருக்கலாம், இந்த பர்த்திமையை நம்பி என்ன பண்ணிருக்கலாம், போயிருக்கலாம். ஆனா இந்த பர்த்திமை யாரு, இந்த இவங்கிட்ட தான் என்ன பண்ணாங்க இவ்வளவு நேரம், இவங்க சண்டை போடுறாங்க. இந்த சண்டை போட்டவன் தான் என்ன செய்யறான், உன்னை ஆண்டவர் அழைக்கிறார் வாப்பான்னு கூப்பிட்டா உடனே மார்க் என்ன சொல்றாரு, 50வது வசனம் என்ன, உடனே இல்லையா, உடனே அவன் மேல் வசத்துக்கு எரிந்து போட்டு எங்க போறான். இப்ப அவனுக்குள்ள என்ன இருக்கு, ஒரு விசுவாசம் இருக்குது, ஒரு விசுவாசம் இருக்குது. எது விசுவாசம், தனக்கு தெரிஞ்சவங்களும் தனக்கு அறிமுகமானவங்களும் சொல்லி அவன் என்ன செய்யல போகல, மாறாக என்ன, தங்கூட எதிர்த்தவங்க தனக்கு விரோதமா பேசினவங்க அவனை கூப்பிடுறாங்க, அவங்க கூட என்ன செய்யறான், புரியுதா சொல்றது. இப்போ அவனை கூட இதுவா சண்டை போடாம அவனை அதட்டாம இருந்து அவன் கூப்பிட்டு இருந்தாக்கா அவன் போறது ரொம்ப ஈஸி இல்லையா. ஆனா யார் கூப்பிட்டு போறான், யார் எதிர்த்தாங்களோ, யார் சண்டை போட்டாங்களோ, யார் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவன் தான் என்ன செய்யறான், இப்போ அவரை கூப்பிடுறான், வாப்பா ஆண்டவர் கூப்பிடுறாரு. அப்ப லூக்கா சொன்ன மாதிரி சொன்னா அவன் என்ன யோசிச்சிருக்கணும், ஆண்டவர் தான் முன்னே போயிட்டாரு, ஆண்டவர் தான் முன்னே போயிட்டாரு, அப்ப இவன் வந்து கூப்பிடுறானு, ஆண்டவர் தான் முன்னே போயிட்டார். ஏன்னா ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறான், இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவிக்கிறாங்க. அப்ப இயேசு போகிறாருன்னா இன்னும் என்ன செஞ்சிருக்கணும், இயேசு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கணுமே. அப்ப இவன் வந்து என்ன செய்யறான், நம்மளை இயேசு கூப்பிடுறான்னு அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யல, சந்தேகப்படல. அவன் யாருன்னா தேவனை விசுவாசிக்கிறவன், தேவனை விசுவாசிக்கிறவன், தேவ மனுஷர்களை விசுவாசிக்கிறவன். கூட பிறந்தலாம் யாரு, இயேசுடைய சீசர்கள். அப்படின்னா யாரை விசுவாசிக்கிறான், இயேசுவையும் விசுவாசிக்கிறான், இயேசுவோடு இருக்க சீசர்களை என்ன செய்யறான், விசுவாசிக்கிறான். இதை தான் யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல பார்க்கிறோம். யார்கிட்ட பார்க்கிறோம், யாத்திராகம் 14 கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்க அவர் சொல்றார், யார் சொல்றாரு, ஜனங்கள் தம்மிடத்தில் தேவனிடத்தில் ஜனங்கள் தேவனுக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவன் ஊழியக்காரனிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். அப்ப எது விசுவாசம், ஆண்டவர் மேலையும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் மேலையும் என்ன செய்தார்கள், விசுவாசம் வச்சாங்க. இப்ப இந்த பர்த்திமை யார் மேல விசுவாசம் வைக்கிறான், ஆண்டவர் மேலையும் விசுவாசம் இருக்குது, ஆண்டவருடைய ஊழியக்காரருடைய சீசர்கள் மேல என்ன இருக்குது, அவனுக்கு விசுவாசம் இருக்குது. இவன் சீசனை நம்பலனா அவன் எங்க போயிருக்க மாட்டான். இன்னைக்கு ஆண்டவரை மட்டும் விசுவாசத்து மட்டும் இல்லை, ஆண்டுடைய ஊழியக்காரர்களையும் என்ன செய்யணும், நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவரை எப்படி விசுவாசிக்கிறோமோ அதே அளவுக்கு யார் மேலே விசுவாசம் வைக்கணும், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் மேலே என்ன இருக்கணும், நமக்கு விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் தான் யார் கூட இருந்துச்சுன்னா பர்த்திமையை கூட இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்க அற்புதங்களை கண்டு என்ன செஞ்சவங்க, விசுவாசம் வச்சவங்க. இந்த பர்த்திமை இதுவரைக்கும் என்ன செய்யல, ஒரு அற்புதத்தையுமே அவன் பார்க்கல. அற்புதம் செஞ்ச பிறகு வர்றது விசுவாசம் மாத்திரமல்ல, அற்புதம் பெறுவதற்கு என்ன தேவை, விசுவாசம் தேவை. அந்த விசுவாசம் என்ன விசுவாசம், ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க ஆண்டவருடைய ஊழியக்காரரையும் விசுவாசிப்பாங்க. அப்ப ஆண்டவருடைய ஊழியக்காரன ஒருத்தன் விசுவாசிக்கலன்னா அவன் ஆண்டவரை விசுவாசிக்கலன்னு அர்த்தம், அவனுக்குள்ள தேவ பயம் இல்லைன்னு அர்த்தம். என்ன சொல்றாரு, இப்ப யாத்திராகம் 14 கடைசி என்ன, ஜனங்கள் தேவனுக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவனுடைய ஊழியக்காரன் மோசே இடத்துல விசுவாசம் வைத்தார். இதுதான் சரியான விசுவாசம். அப்ப விசுவாசம் என்ன செய்யணும், தேவனிடத்திலும் இருக்கணும், தேவ மனுஷனிடத்திலும் இருக்கணும் இல்லையா. அப்ப தேவன் மேல எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்குதோ அதே அளவுக்கு தேவ மனுஷன் மேலையும் விசுவாசம் இருக்கணும். இந்த பர்த்திமைக்கு எப்படி குறைவு நிறைவாச்சு, ஆண்டவர் மேல வச்ச விசுவாசம் மட்டும் அல்ல, மாறாக என்ன, ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்ன வச்சான். இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, அவனை அழைச்சிட்டு வான்னு சொல்லிட்டார் இல்லையா. இவன் போகாம இருந்தா இந்த பர்த்திமைய குருடம் அவர்கிட்ட போகாம இருந்தா என்ன இருக்கும், அற்புதம் நடந்திருக்குமா, அவன் குறைவு நிறைவாயிருக்கும்னா ஒரு நாள் நிறைவாயிருக்காது. அப்போ ஆண்டவர் மீது விசுவாசம் அச்சு மட்டுமல்ல, ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் என்ன இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். இந்த ரெண்டு விசுவாசம் சரியா இருந்தாதான் என் குறைவை தேவன் என்னாக்க முடியும், நிறைவாக்க முடியும். அப்ப இந்த 10 மினிட் குறைவை நிறைவாகனத்துக்கான 3 ஒன்று என்ன, சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னான் இல்லையா.
ரெண்டாவது என்ன, சொல்ல வேண்டிய நேரத்தில் சொன்னான், சொல்ல வேண்டிய காலத்தில் அவன் சொன்னான். 3 என்ன, விசுவாசத்தோடு சொன்னான். இந்த 3 காரியம் வாழ்க்கையில் காணப்பட்டதுனால அவன் குறைவை தேவன் என்ன செஞ்சா, நிறைவாக்கினான். இன்னைக்கு நமக்கும் இந்த 3 காரியத்தை நம்மளும் செஞ்சோன்னா நம்முடைய குறைகள், இதுவரைக்கும் தீராத குறைகளை தேவன் என்ன செய்ய முடியும், தீர்க்க முடியும். கண்ணபடி ஜெபம் பண்ணலாங்களா? கண்ணபடி ஜெபம் பண்ணலாமா? துன்பமா துயரமா உன் தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா, துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா, இழந்து போனதை தேடி இயேசு வந்தான், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார், இழந்து போனதை தேடி இயேசு வந்தார், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். கூப்பிடு இயேசு இயேசு என்று, கூப்பிடு இயேசு இயேசு என்று, உன் குறைகள் எல்லாம் என்னாக்கி நடத்திடுவா, உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவா. நம் குறைகளை கர்த்தர் நிறைவாக்கி நடத்த விரும்புகிறார். இதுவரைக்கும் தீராத குறைகளை கர்த்தர் தீர்க்க விரும்புகிறார். அது அந்த காலையில் நமக்கு சொல்றது, இதுவரைக்கும் தீராத குறைகளை தீர்க்குவேன். எப்போ தீர்க்குவேன்? சொல்ல வேண்டிய நபரிடத்தில் சொன்னால் தீர்ப்பேன். எப்படி சொல்லணும்? சொல்ல வேண்டிய காலத்தில் சொன்னால் தீர்ப்பேன். எந்த விதத்தில் சொன்னால்? விசுவாசத்தோடு சொன்னால் அது தீர்ப்பேன். இந்த 3 காரியமும் பர்த்தினுடைய வாழ்க்கையில் காணப்பட்டுச்சு. கூப்பிட்டு சொல்ல வேண்டிய விட சொன்ன. எத்தனையோ பேரை பார்த்தான், எத்தனையோ ஜனங்களை பார்த்தான். கொஞ்சம் மணி கூட ஆண்டவருடைய ஜனங்கிட்ட பேசுகிறான். ஆனால் அவங்க கிட்ட சொல்லலை, சொல்ல வேண்டியவன் கிட்ட சொல்கிறான். சொல்ல வேண்டியவர் கிட்ட சொன்னான். எப்போ சொன்னான்? சொல்ல வேண்டிய காலத்தில் சொன்னான். இன்னைக்கு கால தாமதமாக செயல்படுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீங்கணும். கால தாமதமாக செயல்படுகிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீங்கணும், நம்முடைய பழக்கத்தை விட்டு நீங்கணும். செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய வேண்டியதை செய்யணும். அதனால தான் ஞானி சொல்கிறாரு, சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான், அறுப்பிலை பிச்சை கேட்டாலும் அவனுக்கு கிடைக்காது. அறுப்படம் பிச்சை கேட்டால் கூட கிடைக்காது. ஏன்? செயல்பட வேண்டிய நேரத்தை செயல்படாமல் விட்டுட்டு செயல்படாத கூடாத நேரத்தில் அவன் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தா அவனுக்கு கிடைக்காது. இன்னைக்கு நீங்களும் நானும் காலத்திலே நம்ம செயல்படணும். நம்பர் 3 விசுவாசம். தேவன் மீது எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்குதோ தேவனுடைய ஊழியக்காரர்கள் மீதும் அந்த அளவுக்கு விசுவாசம். அழக பைபிள் சொல்லுது, ஜனங்கள் தேவனுக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். அதே விசுவாசம்தான் பர்த்திமை கூட இருக்குது. ஆண்டவர் மேலே எந்த அளவுக்கு விசுவாசம் வச்சானோ அதே அளவுக்கு ஆண்டவருடைய சீசர்களுக்கு மேலேயும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு மேலேயும் அவன் விசுவாசம் வைத்தான். அந்த விசுவாசம்தான் அவனை பார்வை வந்து அவன் குறைவை நீக்கினது. இன்றைக்கி நம்ம குறைவை நீக்கணும்னா இந்த 3 காரியத்தை செய்வதற்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமான குறைகளை எல்லாம் நிறைவாக்கி நடத்துவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை இவங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்களில் இப்படிப்பட்ட கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில் காணப்படாமல் போனதுனால தான் நாங்கள் குறைவாகவே இருக்கிறோமானால் எங்கள் நீண்ட நாட்களுடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவதற்கு இன்றைக்கு இந்த 3 காரியத்தையும் செய்வதற்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. கண்களே தெரியாத ஒரு குருடனுக்கு இப்படிப்பட்ட காரியம் இருக்குமானால் ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களும் அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சு எங்கள் நீண்ட நாளாக இருக்கிற குறைகளை நிறைவாக்குவதற்கு எங்கள் கிருபை செய்யப்பான்னு சொல்லி உங்கள் மகிமையுள்ள கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த காலை ஜெபத்தில் என்ன குறைவுகளோடு வந்திருக்கிறாங்களோ, என்ன குறைவை நீங்கணும்னு சொல்லி இவங்க ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அந்த குறைவுகளை எல்லாம் எங்கள் தேவனாக கர்த்தர் நீக்கி நிறைவாக்கி அந்த குறையே இல்லாத ஒரு நிறைவுள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்யப்பான்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை நிற்க ஊழியக்காரன் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு நம்முடைய பிள்ளைகள் வாழ தேவன் கிருபை பாராட்டி கொடுங்க. மகிமையுள்ள கரம் கூட இருக்கட்டும். உங்கள் நாம மகிமை பெறட்டும். ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம்
நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.